கணவர் தூங்கிக் கொண்டிருந்தார். மகன்களை மட்டும் எழுப்பினார் பெர்தா. மூவருமாகச் சேர்ந்து ஓசை எழுப்பாமல் ஷெட்டிலிருந்து காரை தள்ளிக் கொண்டு வந்தனர். பின்னர் தனது அன்னை வீட்டை நோக்கி வண்டியை செலுத்தினார் பெர்தா. கணவருடன் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகும் சாதாரண பயணம் அல்ல அது. பிறகு ஜெர்மனியில் வளமான குடும்பத்தில் பிறந்தார் பெர்தா. கார்ல் பென்ஸை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கார்ல் பென்ஸ் திறமையான பொறியியலாளர். குதிரைகள் இல்லாமல் எந்திரத்தால் இயங்கும் வாகனத்தை உருவாக்கினார். அதுதான் காப்புரிமை பெறப்பட்ட முதல் பென்ஸ் மோட்டார் கார். ஆனால் அந்த பென்ஸ் மோட்டார் காரை மக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. குதிரை வண்டிகள்தான் வசதியானவை என மக்கள் நம்பிக்கொண்டிருந்த காலம் அது. மோட்டார் கார் குறித்து பகடிகளும் எதிர்மறை விமர்சனங்களும் பரவலாக எழுந்தன. கார்ல் பென்ஸால் இந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நிறைய பணத்தை முதலீடு செய்து பெரிய கனவுகளுடன் உருவாக்கிய மோட்டார் கார் தோல்வி அடைந்ததாக எண்ணி கலங்கிப் போனார். ஆனால் பெர்தா அதை தோல்வியாக கருதவில்லை. பிரச்சனை மோட்டார் காரில் இல்லை, மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கிறது. முறையாக மக்களிடம் அறிமுகப்படுத்தினால் வெற்றி பெறக்கூடிய வாகனம்தான் என்று உறுதியாக நம்பினார். நம்பிக்கையை வெறும் வாய் வார்த்தையாகச் சொல்லாமல் செயலில் காட்ட முடிவெடுத்தார். காரை எடுத்துச் செல்கிறேன் என்று ஒரு குறிப்பு எழுதி வைத்தார். 3 சக்கரங்களைக் கொண்டு ரிக்ஷா வடிவில் இருந்த காரை தானே கிளப்பினார். தனது 2 மகன்களையும் ஏற்றிக்கொண்டார். சுமார் 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் பெற்றோர் வீட்டை நோக்கி ஓட்டத் தொடங்கினார். முறையான சாலைகள் அப்போது இல்லை. திசைகளைச் சுட்டும் பதாகைகளும் இல்லை. முழு பயணத்துக்கும் தேவையான எரிபொருளை சேமித்து வைக்கும் வசதி அந்த காரில் இல்லை. அத்தனை தூரம் அதற்கு முன்னர் யாரும் ஓட்டியதும் இல்லை. எல்லா இல்லைகளையும் துணிச்சலை மட்டுமே கொண்டு இட்டு நிரப்பினார் பெர்தா. வழியில் மருந்து கடையில் நிறுத்தி அங்கிருந்த மொத்த லிகோரினையும் வாங்கிக் கொண்டார். பெட்ரோலிய கரைப்பானான லிகோரின் தான் காரின் எரிபொருள். அந்த மருந்து கடைதான் உலகின் முதல் பெட்ரோல் ஸ்டேஷன். அந்த கட்டடம் எந்த மாற்றமும் செய்யப்படாமல் இன்றளவும் இருக்கிறது. காருடைய சிறிய இன்ஜின் அடிக்கடி சூடானது. அதை தணிக்க வழியில் கண்ட ஆறுகள் நீரோடைகளில் காரை நிறுத்தி இன்ஜின் மேல் தண்ணீர் ஊற்றினார். மேடுகளில் மூவருமாக இறங்கி வண்டியை தள்ளினர். அப்படியும் கார் பாதி வழியில் நின்று போனது. பெர்தா பதட்டப்படவில்லை. என்ன கோளாறு என்று ஆராய்ந்தார். எரிபொருள் செல்லும் குழாயில் தூசி அடைத்துக் கொண்டிருந்தது. தொப்பியில் சொருகியிருந்த ஊசியை வைத்து அடைப்பை நீக்கினார். இக்னிஷன் ஒயர் சூடான போது தான் அணிந்திருந்த பெல்ட்டினை கழற்றி ஒயரில் சுற்றிவிட்டார். கோளாறுகள் இத்தோடு நிற்கவில்லை. சிறிது தூரம் சென்றதும் இணைப்புச் சங்கிலி அறுந்து விழுந்தது. சிறுவர்கள் இருவரும் கொல்லரை தேடி அழைத்து வந்தனர். இரும்பை பற்ற வைத்து இணைத்த பின் பயணம் தொடர்ந்தது. அடுத்ததாக மரத்தால் செய்யப்பட்ட பிரேக் கட்டைகள் உடைந்து போயின. செருப்பு தைப்பவரை அழைத்து பிரேக் கட்டைகளில் லெதர் வைத்து தைக்கச் சொன்னார். 106 கிலோமீட்டர் தொலைவை கடந்து அன்று மாலை அன்னை வீட்டை அடைந்தார் பெர்தா. தனது பயணம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை கணவருக்கு தந்தியடித்துச் சொன்னார். மெக்கானிக்குகளை உடன் வைத்துக் கொண்டு சிறிது தூரம் ஓட்டிச் சென்று மீண்டும் தொடங்கிய இடத்துக்கே வருவதுதான் அப்போது வழக்கமாக இருந்தது. பெர்தாவின் நெடுந்தூர பயணம் மக்களிடத்தில் ஓர் ஆர்வத்தையும், இந்த காரை போக்குவரத்துக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் என்னும் எண்ணத்தையும், பென்ஸ் கார் குறித்த பரவலான அறிமுகத்தையும் ஏற்படுத்தியது. தானே டெஸ்ட் டிரைவ் செய்திருந்ததால் அந்த அனுபவத்திலிருந்து பல பயனுள்ள குறிப்புகளைச் சொன்னார். மேடுகளில் ஏறுவதற்கு என தனி கியர், பிரேக் கட்டைகளில் லெதர் லைனிங் என அவர் முன்வைத்த யோசனைகள் இன்று வரை கார்களில் பொருத்தப்படும் அடிப்படை விஷயங்களாக இருக்கின்றன. பெர்தா குறிப்பிட்ட வசதிகளைச் சேர்த்தார் கார்ல். புதுப்பொலிவுடன் மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்புடன் பென்ஸ் கார் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னாளில் மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனமடைந்த பெருவெற்றிக்கும் மோட்டார் கார்களின் பரவலான ஏற்புக்கும் பெர்தா துணிச்சலுடன் மேற்கொண்ட அந்த ஒரு நாள் பயணமே அஸ்திவாரமாக அமைந்தது. இன்று நாம் செல்லும் நீண்ட சாலை பயணங்களுக்கு பாதை அமைத்துக் கொடுத்த முன்னோடியாக அறியப்படுகிறார் பெர்தா பென்ஸ்.